நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் மற்றும் பதட்டமான சூழ்நிலைகளின் பின்னணியில் பாரிய சதித்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் 5 சிறைச்சாலைகளில் கலவரங்கள் வெடிக்கக்கூடும் என்று புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே எச்சரித்திருந்தனர். எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நாட்களில் கொழும்பு மெகசின், குருவிட்ட மற்றும் நீர்கொழும்பு, பல்லன்சினி ஆகிய சிறைச்சாலைகளில் ஒரே நேரத்தில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த அமைதியற்ற சூழ்நிலை காரணமாக 3 கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிறந்தநாள் விழாவொன்றில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் கடந்த ஜூலை 23ஆம் தேதி பத்தளை கதிரான பகுதியில் இடம்பெற்றது. கைது செய்யப்பட்டவர்கள் 26, 35, 36 வயதுடைய இந்துப்பேட்டை, மாத்தளை மற்றும் கடவல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி கதிரான பள்ளியவதி பகுதியில் உள்ள மண்டபம் ஒன்றில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டிருந்த நபர் ஒருவர் மீது காரில் வந்த குழுவினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண வடக்கு குற்ற பிரிவின் அதிகாரிகளினால் காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் துப்பாக்கிதாரியை தவிர காரை ஓட்டி சென்ற சாரதியும் குற்றவாளிகள் தலைவருமாக இருக்க உதவிய நபர் ஒருவரும் அடங்குவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவின் புதிய தரவு தெரிவித்துள்ளது. அதன்படி டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 64ஆக உயர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரையில் மொத்தம் 89,033 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலை வன்முறை மற்றும் அரசாங்க நடவடிக்கைகள். நாட்டில் அண்மையில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட வன்முறைகள் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகள் குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவிய பதட்டமான சூழ்நிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த குவைத் கொழும்பு இடையிலான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நேற்று பிற்பகல் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விமான சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் கலந்தாய்வு குழுவின் கூட்டத்தில் உரையாற்றிய போதே பிரதமர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையானது குறித்த மாகாணங்களில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விசேட முக்கியத்துவம் அளிக்கும் என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சந்தோச 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அறிவித்துள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சகம் பிறப்பித்த அறிவுறுத்தல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசுக்கு சொந்தமான சில்லறை விற்பனை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி நுகர்வோர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் வாங்கிக் கொள்ள முடியும். திருத்தப்பட்ட விலை விவரங்கள் அடங்கிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பூண்டு கிலோவின் விலை 699 649 பெரிய வெங்காயம் ரூபாய் 259 224 உருளைக்கிழங்கு 259 239 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பச்சையரிசி, வெள்ளை பச்சையரிசி, பாசிப்பயிறு, சிவப்பு பச்சையரிசி, உள்ளூர் வெளிநாட்டு அரிசி, கடலை மற்றும் உளுந்து உள்ளிட்ட பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் இன்றைய தினம் நடைபெறவுள்ள நிலையில் பெற்றோர்கள் பரீட்சை நிலையங்களுக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் எலியனகே தெரிவித்துள்ளார்.
அத்துடன் பரீட்சையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பரீட்சை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மெகசின் சிறைச்சாலையில் கைதிகளுக்கு போதைப்பொருள் வழங்க முயன்ற 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மெகசின் சிறைச்சாலையின் பக்கவாட்டு சுவருக்கு அருகே நேற்று பிற்பகல் நடத்தப்பட்ட சோதனையின் போது அந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த இடத்தில் சிறைக்குள் 2 பொட்டலங்களை வீச முயன்றபோது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் பயிலும் மாணவியொருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த மாணவி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பயிலும் நிரோசினி என்றும் அவருக்கு தற்போது 27 வயது என்றும் தெரியவந்துள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 100வது நாளை கடந்து 101வது நாள் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதுவரையிலான 101 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளில் 515 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 506 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கூரளவு பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலநிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மேலும் நாட்டின் பல பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறையிலிருந்து பொத்துவில் வரையிலும் ஸ்லாபத்திலிருந்து கற்பட்டிக்கூடாக மன்னார் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளின் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளிலிருந்து புறப்படுகின்ற படகுகள் இந்த ஆபத்தான கடற்பரப்புகளுக்குள் நுழைய வேண்டாம் என்று அறிக்கையொன்றை வெளியிட்டு அந்த அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள பல கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள விவகாரம் குறித்து பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜயவீர தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை வேதனங்கள் உயர்த்தப்படவில்லை என்று மாறாக தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப எரிபொருள் கொடுப்பனவு திருத்தியமைக்கப்பட்டமையினால் அவர்களின் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எரிபொருள் கொடுப்பனவை பெறுகின்ற அனைத்து அரசு அதிகாரிகளின் மாதாந்த கொடுப்பனவிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் திருத்தப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு மூலம் இந்த அதிகரிப்பு கிடைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.